கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1:8, 9, 10 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுவாபத்தின்படி தேவர்களா அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பெறனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது இந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். பிறகு தேவனை அறிந்து அல்லது தேவனால் அறியப்பட்ட பிறகும் அடிமையா இருந்தால், அதாவது அடிமைக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இன்னும் நாம் தேவ வசனத்தில் பழக்கம் இல்லாத சிறு பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.